ஓம் நம சிவாய. பிறரது குற்றங்களை கண்டுபிடிப்பதிலேயே விருப்பமாக இருத்தல், மூங்கில், செங்கல், கருங்கல், விறகு, முள் முதலியவற்றால் வழியை அடைத்தல், அந்நியனுடைய புலத்தில் தன் புலத்துக்கு வரப்பு போடுதல், கபடமாக தண்டித்தல், கபட காரியங்களையே செய்ய விரும்புதல், கபடமாக போர் செய்தல், தகாத அன்னத்தை பிச்சை கொடுத்தல், தகுதியில்லாத வஸ்திரத்தை பிறருக்கு கொடுத்தல், பெருலாபம் தேடி மோச வர்த்தகம் செய்தல், ஊழியக்காரரிடம் எப்போதுமே நிர்தயையாக இருத்தல், பசுக்களை பட்டியில் அடைத்தல், சுவாமி, குரு, மித்திரர்களுக்கு துரோகம் செய்தல், சஞ்சல புத்தியால் துன்மார்க்கமாக நடத்தல், மனைவி, புத்திரி, மித்திரர், பாலர், ரோகிகள் முதலானோரையும் ஊழியக்காரரையும் பசியுற்று தன்னிடம் வந்த அதிதிகளையும் ஒழித்து புசித்தல், பல வேதியர் தன் வாசலில் வந்து புசிக்க கருதியிருக்க அவர்களை ஒழித்து தன் வரையில் திருப்திகரமாக ருசியுள்ள பதார்த்தங்களோடு புசித்தல், சந்நியாசம் ஏற்று பிரஷ்டத்துவம் அடைதல், அந்தரங்கமான சங்கதிகளை வெளிப்படுத்துதல், பசுக்களை அடித்தல், வலிமையற்றவரை மனங்களிக்கச் செய்யாமல் எப்போதும் இழித்தும் பழித்தும் பேசுதல், தன்னை அடைந்த ஏழைகளை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குதல், வண்டியில் கட்டிய குதிரை மாடுகள் 2 நாழிகையில் அவிழ்த்து விடாமல் எந்த நேரமும் சவாரி செய்தல், தன் வீட்டில் சுமையெடுத்து அலுத்து கிழப்பருவமடைந்த எருதை புல் முதலியவற்றால் காப்பாற்றாமல் கைவிடுதல், எருதுகளை விதையடித்தல், மலட்டு பசுவை சுமை எடுப்பித்தல், பசி தாகத்தால் சிரமப்பட்டு ஆதரவு விரும்பி தன் வீட்டுக்கு வந்த அதிதிகள், சத்புருஷர்கள், ஏழைகள், பாலகர்கள், ரோகிகள், விருத்தர்கள் முதலானோரை மூட புத்தியால் தயவு வையாமை முதலிய காரணங்களால் உண்டாகும் பாவங்கள் யாவும் உபபாதகங்களே ஆகும். ஒருவன் மரணமடைந்து ஸ்தூல தேகத்தை விட்டு செல்லும் போது அவனது தனதானிய சம்பத்துக்கள் யாவும் வீட்டிலேயே இருக்கின்றன. புத்திர, மித்திர, கலத்திராதியர் மயானம் வரையில் வருவார்கள். அவன் செய்த சத்கர்ம துஷ்கர்ம பயன்கள் மட்டுமே அதற்கு மேலும் அவனுடன் வரும். அதனால் யோக்கியனாக உள்ள மனிதன் இதனை அறிந்து நடக்க வேண்டும். பிராமணராக பிறந்தும் ஆடு வியாபாரம் செய்தல், எருமை வியாபாரம் செய்தல், கடல் பயணம் செய்தல், சூத்திர பெண்ணோடு கூடி குலாவுதல், சத்திரிய விருத்தியால் ஜீவித்தல் முதலிய பாவங்களை செய்யும் பிராமணர்கள் பிராமண அதம்மர்கள். லட்சணம் அறியாமல் சிற்பத் தொழில் புரிதல், பொன் வேலை செய்து வஞ்சித்தல், முறையறியாமல் வைத்தியம் செய்தல், பொருள் வாங்கிக் கொண்டு தன் தேகத்தை சுவாதீனம் செய்தல், துஷ்ட ஆலோசனை கொண்டவர்களுடனேயே கூடியிருத்தல் முதலியவற்றால் வரும் பாவங்களும் உபபாதகங்கள் ஆகும். இவற்றை செய்பவர்கள் மகா நரகிகள் எனப்படுவர். தன் நகரத்தில் வசிக்கும் குடிமக்களை வருத்தி கிரமமான வரிப்பணத்தை காட்டிலும் விசேஷமாக வரி வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்தும் கிராமாதிகாரியவானவன் அரசனால் தண்டிக்கப்பட்டு தன் செல்வத்தை கள்வர் அபகரித்துக் கொள்ள துக்கம் கொண்டு ஆயுள் முடிவில் நரகலோகத்தை அடைவான். நரகத்தை அடையத்தக்க பாப கிருத்தியங்களை செய்வோரிடமும் அத்தகைய குடிமக்களை ஆண்டு வரும் மன்னவரிடத்திலும் தானம் வாங்கிய வேதியரும் கோரமான நரகத்தை அடைவார்கள். குடிகள் பொருளை அந்நியாயமாக அபகரித்து வேதியருக்கு தானம் செய்யும் வேந்தனானவன் நரக வேதனையை அவ்வுலகில் அடைந்து துன்புறுதல் போல குடிமக்களால் அவ்வரசன் இங்கேயே பாதிக்கப்படுவான். செங்கோல் முறைப்படி அரசு செலுத்தாத சத்திரியனுக்கும் பரதார கமனம் செய்வோனுக்கும் சோரனுக்கும் பெரும் பாவம் சம்பவிக்கும். ஓம் நம சிவாய.